முடிச்சுட்டு போகலாம். கண்டிப்பா அது இல்லை என்று சொன்னால் பார்வதி, பார்வதியா நீ இல்லாத இந்த கைலாசமலை எப்படி இருக்கும்? பார்வதியால் இல்லாத எந்த நல்ல கைலாசம், பார்வதியால் இல்லாத இந்த நல்ல கைலாசம், பார்வதியால் இல்லாத எந்த நல்ல கைலாசம், பார்வதியால் இல்லாத எந்த நல்ல கைலாசம். ஐயா சொந்தங்கள் பந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். குடை விழாவிற்கு தமிழ்நாடு வாணிய பேரவை சார்பாக குமரி மாவட்ட தலைவர் BMC மோகன் மற்றும் நிர்வாகிகளும் மாநில ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் வந்ததில் எங்களுக்கு மகிழ்ச்சியும் பெருமையே. குமரி மாவட்டத்தில் உள்ள 23 ஊர்களுக்கும் தமிழ்நாடு வாணியர் பேரவை எல்லா ஊர்களுக்கும் மேகர, வடசேரி, கோட்டாறு, ஆரல்வாய்மொழி, பத்மநாபுரம், நம்ம சுற்றியுள்ள எங்கெல்லாம் நம்ம மக்கள் இருக்காங்களோ அவங்கள அனைவரையும் ஒரு 3 வருட காலமாக நாங்கள் ஒருங்கிணைத்து வச்சிருக்கோம். ஒருங்கிணைத்ததுனால் பயன் என்ன? எந்த விசேஷம்னாலும் நல்லது கெட்டது ஒரு மக்களுக்குள்ள ஒரு தொடர்பாட்டு, ஒரு சங்கிலி, ஒரு மைய புள்ளியாக நம்ம வாணியர் தினம் இங்க அதிகமாக இருக்கிறாங்க. அதை எல்லா விஷயத்துக்கும் கல்வி, வேலை வாய்ப்பு, கல்யாண மாலை, பல நிகழ்ச்சிகள் மூலம் அதை ஒருங்கிணைத்து வச்சிருக்கோம். அது ஒரு பெரிய சவாலான விஷயத்தை நாங்கள் அழகான முறையில் மிக சிறப்பாக நம்ம செய்து வச்சிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு 6ஆம் வெளியில நடக்கக்கூடிய கூட இன்னைக்கு உலகம் பூரா உள்ள வாணிய சொந்தங்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு நெட்வொர்க் வச்சிருக்கோம். இது ஒரு பெரிய விஷயம், நல்லது. ரெண்டாவது கல்வி, கல்வி வேலை வாய்ப்பை நாங்கள் அழகிய முறையில் முன்னெடுத்தோம். ரெண்டாவது கல்யாண மாலை நிகழ்ச்சிகளையும் நாங்கள் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். பல கல்யாணங்கள் நடந்திருக்கு, அதை நாகர்கோயிலே நடத்திருக்கோம். இன்னும் வருங்காலங்களில் இங்கேயும் ஆரல்வாய்மொழியிலையும் சிறப்பான நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு எல்லாருமே நம்ம இணைஞ்சா அழகாட்டி செய்யலாம். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டுக்கே நம்ம ஒரு முன் உதாரணமாக தமிழ்நாடு வாணிய பேரவை ஒரு மைய புள்ளியாகவும் எல்லாத்தையும் ஒரு ஒருங்கிணைப்புனா இந்த ஆரல்வாய்மொழியிலையும் பொறுப்பு போடும். ஏன்னா ஒரு விஷயம் நம்மளுக்கு நடந்துனா நீங்க சென்னையில தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் ஒரு போன் அடிச்சாலும் அந்த அளவுக்கு வக்கீல்களும் சரி, மருத்துவர்களும் சரி, போலீஸ் அந்த அளவுக்கு நம்ம அரசியல் செல்வாக்கு இருக்கும் இந்த அமைப்பு மூலமாக. நீங்க ஏதாவது பையன் படிக்க போயிட்டாங்க டக்குனாங்க அங்க ஆள் இருக்கு. தமிழ்நாடு பூரா எல்லா மாவட்டத்திலையும் நம்ம வாணியரை நம்ம திருநெல்வேலி மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், எல்லா இடத்துலையும் சென்னையிலையும் அப்படிதான் நம்மளால முடிந்த அளவுக்கு எல்லா உதவியும் அழகாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. திடீர்னு அங்க போய் நின்றுட்டு ஏதாவது சொல்லுவாங்க, சரி அங்க ஆளை கான்டாக்ட் பண்ண சொல்லிட்டு அப்படிலாம் நிறைய விஷயங்கள் இந்த பேரவையினால நடந்து கொண்டிருக்கு. இது ஒரு மையப்புள்ளி. இதுதான் நம்ம வாணி. இதெல்லாம் நம்ம செய்யறது நம்மளுக்கு கிடையாது, நம்ம வருங்கால சங்கதிகளுக்கு நம்ம பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்ற ஒரு அழகிய எண்ணத்தில் தான் நம்ம இப்போ செய்யறதுல நம்ம அடுத்த சங்கதி. ஏன்னா இனங்கள் இப்போ கைபேசியில கரைந்து கொண்டிருக்கிறது. சில பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். காதல், அதை நம்ம இனத்தை காக்கணும். இனத்தை காக்காத எதுவுமே அழிந்ததாட்டு தான் சட்டம். அதுக்கு வேண்டிதான் இந்த முயற்சிகளை, பலமான முயற்சிகளை அழகாட்டு நாங்க நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஏன்னா இப்போ கன்னியாகுமரியில ஆபீஸ் வச்சிருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் கல்யாண மாலை நிகழ்ச்சிகளுக்கு இந்த ஜாதக பரிவர்த்தனை எல்லாம் நடந்து கொண்டு நிறைய கல்யாணங்கள் என்கிட்ட சொல்ல சமயம் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு 10,000 ஜாதகங்கள் வச்சிருக்கோம், எல்லாமே ஃப்ரீயா தான் வச்சிருக்கோம். அதை எடுத்து மக்கள் கொடுக்க சமயம் ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது அதற்கு எல்லாத்துக்கும் வரிசைக்கும் விதமாட்டு ஒரு கண்ணகி திருக்கோவில் 15 சென்ட் இடத்தை நாங்கள் வாங்கியிருக்கோம். வாங்கி அதுல கண்ணகி திருக்கோவில் வேலை நடந்துக்கிட்டு கோட்டார் ரயில்வே ஜங்ஷன் அருகில். கண்ணகி யாருன்னா நம்ம இனத்தில் பிறந்த தேவி. அதனால இன
அதுல இந்த கோயில்ல பெரிய விஷயம் என்னன்னா, நம் இனம் சார்ந்த அத்தனை அடியார்கள் ஒரு 6 பேர் உண்டு. எல்லா இனம் சார்ந்த சாமி மட்டும் வைக்கும். ஒரு பிரம்மாண்டமான முறையில வந்து உலகத்திலேயே நாம் தான் கேட்ட போறோம். இது வந்து நம்மளுக்கு ஒரு புராண சரித்திரமாட்டாய் கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா இது யாரும் எடுக்கப்படாதது நாம இருக்கனால அதற்கு உங்க பங்களிப்பு தாங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன விஷயம் தேவை எல்லாமே நாங்க நல்லதுக்கு தான் செய்தோம். ஒவ்வொரு அடியும் நம்ம மக்களுக்கு நன்மை செய்து அர்ப்பணிப்போடு, எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்தோம். ஏன்னா நம்மளுக்கு தலைவர் வந்து பன்னீர்செல்வம் அவர் வந்து நம்மளுக்கு ரொம்ப நெருக்கம். நம்ம மாவட்டத்துல எதையும் நேரடியாக பேசி கல்வி உதவித்தொகைனாலும் சரி எதுனாலுமே நாங்க கண்டிப்பா நல்லபடியாக செய்து கொண்டு இருக்கிறோம். அது மீண்டும் மீண்டும் கண்டிப்பாட்டு தொடரும். உங்க ஊர்லயும் தொடரும். நீங்க எதுக்கு எந்த விஷயத்துக்கு கூப்பிட்டாலும் நாங்க ஓடோடி ஒரே நிமிஷத்துல அடுத்த 21ஆம் தேதியில பண்ருட்டியில வந்து ஒரு பெரிய நாங்க ஒரு மாநில எழுச்சி ஒரு பாராட்டு விழாவும் வச்சிருக்கோம் பண்ருட்டியில. அதுக்கும் நீங்க கலந்து கொண்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. அதுல 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் 90% எடுத்த பிள்ளைங்களுக்கு வந்து பரிசுகளும் கொடுக்கும். பிள்ளைங்க வராட்டாலும் அதுக்கு இங்க உள்ள நிர்வாகிகளை வந்து வாங்கி கொண்டு கொடுக்குறோம். ஒரு சிறப்பு. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல நம் இனம் வந்து இப்போ நல்ல அதிக அளவுல அழகாட்டு வந்து கொண்டிருக்கிறது. வேறொரு இனம் செய்யாததே நம்ம நல்ல விஷயங்களை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் பெரிய விஷயம். நம்ம மாவட்டத்துல தமிழ்நாட்டிலேயே அவர் செய்து கொண்டிருக்கனால அவர் எங்களுக்கு வந்து ரொம்ப உறுதுணையா இருக்க. ஐயா பன்னீர்செல்வம் செட்டியார் வந்து எது கேட்டாலும் எதுனாலும் அவர் ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்து கொண்டிருக்கிறார். அந்த இதுக்கும் நம்ம இப்போ எல்லாரும் இணைந்ததுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. எதுனாலும் தயங்காமல் நல்லதை நாம் அனைவரும் ஒன்று ஊர் கூடி தேர்ந்தெடுப்போம். நல்ல எந்த விஷயம்னாலும் அழகாட்டு செய்யலாம். அடிக்கடி தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். நாங்க முன்னாலே வருவோம். இங்க பரிசுகள் கொடுக்க முன்னாள் நிர்வாகிகள்கிட்ட எல்லாம் கொடுப்போம். அவங்களும் எங்கிட்ட வந்து தருவோம். அதை மேலும் வலுப்படுத்துறதுக்கு நீங்க எல்லாம் எல்லாருமே சேர்ந்து நம்ம நல்ல விஷயத்தை செய்வோம். அடுத்த இளைஞர்களுக்கு நாம் வழிகாட்டியாக இருப்போம். தொடரட்டும் தொடரட்டும் தொடரட்டும். மிக்க மகிழ்ச்சி.